அப்புறம் பண்ணையக்காரர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணுங்க. முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாங்க. ஐயா வீட்டுக்கு வந்தவங்க ஒன்றும் சாப்பிடலன்னா மரியாதை என்ன ஆகுது? மோர் கொண்டா. நானே கொண்டு வரேங்க. சரிங்க. அப்புறம் என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தம்பி கொஞ்சம் கோபக்காரனுங்க. ஆமாம், அதையே நம்மள்ட்ட வந்து சொல்கிறீங்க. நேற்று ஐயா கோயிலுக்கு வந்தபோது அவசரப்பட்டு கையை நீட்டிட்டானுங்க. இதை சொல்ல அவ்வளோ தூரம் வந்தீங்க, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். மறக்கிறது உங்கள் பெருந்தன்மைங்க, இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? மன்னிப்பு கேட்டு விடாதீங்க, எனக்கு மாரடைப்பு வந்துடும். கோவில் போதோடனா அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பண்ண தாங்க இருக்கும், இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இருந்தாலும் என் மனசு கேட்கலிங்க. அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் எத்தனை ஏக்கர் காடு இருக்குங்க? என்ன வெள்ளாமை பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு 2400 ஏக்கர் இருக்குதுங்க. வடக்க வாழை போட்டிருக்கோமுங்க, தெற்க தென்னைங்க, கிழக்க மஞ்சள் காடு இருக்குதுங்க. அதுக்கு நடுவால தாங்க நீங்கள் வந்து கோயில் இருக்குது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறோம். நமக்கும் வசதியெல்லாம் பெருசாக இருந்தாலும் கூட ஆண்டவன் ஒரு சின்ன குறைய வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னங்க குறை? அது பண்ணையக்காரர எனக்கு ஒரே பையன் தானுங்க. ஆண்டவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருந்தா அதை உங்கள் குடும்பத்தில் கொடுத்து சொந்தமாக்கியிருக்கலாம், அது முடியாமல் போச்சுங்க. இதுக்கு போய் எதுங்க வருத்தப்பட்டுக்கிட்டு? எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க, அதை உங்கள் பையனுக்கு கொடுத்து சொந்தமாக்கிட்டா போச்சு. பார்த்தீங்களா பண்ணையக்காரர, ஆண்டவன் எவ்வளோ சீக்கிரம் குறை திட்டான் பார்த்தீங்களா? நல்லவங்களுக்குலாம் குறை அதிக நாள் நீடிக்காதுங்க. இந்தாங்க மோர். ஏன்டா எவ்வளோ நேரமும் இருக்கு? சத்தம் இல்லாம கடைஞ்சிருங்களா, அதான் லேட்டு. இந்தாங்க. குர்ரா இங்கே குர்ரா. இந்தாங்க. ஐயோ, ஒரு நல்ல நாளா பார்த்து பையனை எங்கள் தங்கச்சி வந்து பார்க்க சொல்லுங்க. என் பையனை அப்படி வளர்க்கலைங்க, நான் கோடு போட்டா தாண்ட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க, எங்கள் தங்கச்சி கோடு போட்டால் நாங்கள் தாண்ட மாட்டோமுங்க. தங்கச்சி பையனை பார்க்கணுமுங்க, அதுக்கு பிடிக்கணுமுங்க. பையன் ஃபோட்டோ தரேன் காமிங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பேசுவோம். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா போட்டோ பிடிச்சதா? யோ, போட்டோ பிடிச்சிருந்தா ஐயா, அதுல இருக்கிற மாப்பிளை பிடிச்சிருக்கான்னு கேளியா? ஏதோ மிஸ் ஆகுறதா? எது வேணாலும் மிஸ் ஆகலாம், மாப்பிளை மிஸ் ஆக கூடாதியா? சரி, உனக்கு பிடிச்சிருக்காமா? எங்க அண்ணன்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எல்லாம் வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. சொல்லட்டுமா? கட்டினா இந்த மாதிரி மாப்பிளையே தான் கட்டணும். அப்படி போட்டு தாக்கு. ஓ, எங்க அக்கா பொண்ணு குழந்தையில பெரிய பொண்ணு ஆகிருச்சு. அண்ணன் கேட்டு போது அது அவங்களா கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்கட்டும். என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. ஐயோ, அட என்னப்பா இது, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பேசுங்க. பேச மாட்டீங்களா? சரி, நானே பேசுறேன். ஏனுங்க பெருசு, நமக்கு எத்தனை சம்சாரம்ங்க? கூப்பிடுறாரு, நிறைய வச்சிருப்பாரு போல் இருக்கு, போய் கேட்டு வர்றேன். ஏனுங்க, நான் கூப்பிட்டீங்களா? ஏன் சத்தம் போடுற? எனக்கு ஒரு சம்சாரம் தான், அதுவும் சத்தம் போடாம செத்து போச்சு. ஏன் இத நான் அங்க இருக்கும் போதே சொல்லப்படாதா? எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காதியா. ஓஹோ, அப்ப கிணறு வெட்டும் போது டும்மு டும்முன்னு வேட்டு வைப்பாங்களே, அது சத்தம் இல்லையா? மன்னிச்சுங்க, எனக்கு சத்தம் போட்டா தான் முடிக்க. மாப்பிள்ள, அன்னைக்கு கோயில் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க அதையெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு? இல்ல, எங்க தங்கச்சி வந்து வாழ போற இடம், பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைங்க தம்பி, அவங்க தங்கச்சியை பன்னீர்லயே குளிப்பாட்டி வளர்த்துட்டாங்களா, அது முகத்துல கண்ணீரை பார்க்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். அப்புறம் என்னங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசலாங்களா? என்னங்க பேசுங்க, கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க. அடேங்க அப்பா, அதாவது பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. கல்யாணம் தான் செய்யறது என்னங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். இப்படி சொன்னா எப்படிங்க? இவ்வளவு செய்யறேன் அவ்வளவு செய்யறேன்னு சொல்லுங்க, அதை பேசத்தானே எல்லாரும் உட்காந்துருக்கோம். இந்த பாருங்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டோம். பாசத்துக்குலாம் அளவு கிடையாதுங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். என்ன பாது எல்லாமே? என்ன பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி வச்சிருக்கியா? ஒரு 1000 ஏக்கர் காடு, ஒரு 1000 பவுன் போடுறேன்னு சொல்லு, அவ்வளவுதானுங்க. இப்படி ஒரு சொல்லு சொன்னா பேச்சுவார்த்தை முடிச்சு போச்சுங்க. அதானே. இந்த பாருங்க,
விடிய விடிய உட்காந்து பேசினாலும் என் தங்கச்சிக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன். வேற யார சொல்ல நீங்க சொல்றீங்க? சும்மா இருக்கீங்களா? சரிப்பா. நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வோங்க. தொப்புள் கூடி உறவுங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் இல்லைங்க, பொம்பளைங்களுக்கும் சேர்த்துதான். அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லைன்னு தெரியுது. சரி, அப்ப நாங்க கேட்கறத கேட்கலாங்களா? வேணுங்கிறத கேளுங்க. ஐயா நீங்க கேளுங்க. என்னதையா கேட்கறது? அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்குயா. சாதாரணமா இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க ஐயா. சரி, நான் கேட்கறத கேட்கறேன். நல்ல தாராளமா கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற 2400 ஏக்கர் காடு, வீடு, வாச, நிலவுலாம் எல்லாத்தையும் உங்க தங்கச்சி வேலை எழுதி வச்சிருங்க. கேட்க சொன்னீங்க, கேட்ட. அப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காதும் நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பொறுத்தது. கட்டினா இந்த மாதிரி மாப்பிள்ளையே தான் கட்டணும். சரிங்க. நீங்க என்னென்ன கேட்டீங்களோ? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.